பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்து 3வது முறை நேத்து தான் பதவியேற்றாப்புல. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து பதவியேற்பு விழாக்கு போனாங்க. எத்தனையோ விதங்கள்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து கூட்டணி கட்சிகள்லாம் தாவ போறாங்க. அதுக்கப்புறமேட்டு காங்கிரஸ் கிட்ட வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரும்பான்மை வரப்போகுது. அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல கனவுகள், பல விஷயங்கள் வந்து டிபேட்ல வந்து பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு லெவல்ல, இந்திய லெவல்லலாம். ஆனா அந்த பக்கம் வந்து பிஜேபி கட்சி வந்து ஆல்ரெடி அவங்களோட கூட்டணியை பலப்படுத்திட்டாங்க. இருக்கிற 4 பேரை ரொம்ப அதிகமா பலப்படுத்திட்டாங்க. அதனால அங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான விஷயம் நடந்துருச்சு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பதவியேத்துட்டாப்ல. இப்போ அடுத்த டிஸ்கஷன் எப்படின்னா, பாருங்களேன் இன்னும் 1 வருஷத்துல என்ன ஆகப்போகுது? இன்னும் 9 மாசத்துல என்ன நடக்க போகுது பாருங்க அப்படிங்கிற மாரி பல டிஸ்கஷன் ஆன்லைன்ல போயிட்டு இருந்தது. அதாவது பிஜேபி 5 வருஷம் வந்து முழுமையா முடிச்சுருவாங்களா? ஆட்சி அமைச்சு முடிச்சுருவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்த வந்து எழுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கும்போது சொல்லியிருந்தேன். இது மாரி அ இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து தன் லைஃப்லயே ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே வந்து கிட்டத்தட்ட 232 தொகுதி தான் அதிகபட்சமா காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட எந்த ஆட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, முடியாம நின்னது கிடையாது. எல்லாமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே 5 டெர்ம் வந்து முடிச்சுட்டாங்க. தனி மெஜாரிட்டி இல்லாத சமயத்திலேயே. ஸோ காங்கிரஸு பிளஸ் 23 கட்சிகள் சேர்ந்து 234க்குள்ள தான் வந்திருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப 230க்குள்ள இருக்கிற இந்த நம்பர்ஸ வச்சுக்கிட்டு அவங்களே வந்து ஒரு நிலையான ஆட்சிய குடுக்க முடியும். 23 கூட்டணிய வச்சுக்கிட்டு நிலையான வந்து ஒரு 5 வருஷத்த ஆட்சி பண்ணிற முடியும்னு வந்து காங்கிரஸும், காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளும் நம்பும் பொழுது, வெறும் 4 கட்சி கூட்டணி வச்சுட்டு இருக்கிற பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்த கடக்க முடியாதுன்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில புரிதல்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்ப பிஜேபி கூட்டணிக்குள்ள இருக்கிற 2, 3 கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம எதுக்கு 23ல வந்து 4ஆ இருக்கணும்? நம்ம 4 பேத்துல வந்து 3ஆ இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே! அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, அங்க போய் சண்டை போட்டுக்கணும்ல. ஏன்னா, அத்தன கட்சிகளுமே பதவி கேட்பாங்க. 23 கட்சிகளுமே பதவி கேட்பாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லி நெறைய கேட்பாங்க. அந்த மாரியான பிக்கல் புடுங்கல்லாம் கிடையாது. இங்க தன்னுடைய ஸ்டேட்டுக்கு என்ன தேவையோ அத கேட்டு வாங்கிக்க முடியும். ஏன்னா, நம்பர்ஸ் ரொம்ப கம்மி. கூட்டணி கட்சியோட எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்கிறனால, என்ன தேவையோ அத சரியா கேட்டு வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறனால, இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் கடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக, மிக அதிகம். அதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. யாருமே இந்த மாதிரி ஒரு கம்மியான கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்சிக்குள்ள இருக்கிறதமா விரும்புவாங்களே தவிர, அதிக கூட்டணிக்குள்ள இருக்கிற ஆட்சிக்குள்ள இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால தான் ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் வந்து இண்டி கூட்டணிகள் வந்து மொத்தமா பேசுனாங்க. பேசி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு, இல்ல நாங்க எதிர்க்கட்சியாவே தொடர்றோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, யாருமே இந்த பக்கம் வர்ற மாரி தெரியல அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் ஏற்பட்டுச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, காங்கிரஸ் மட்டுமே 240 சீட் அடிச்சிருந்தாங்கன்னா, பிஜேபி மாரி 240 சீட் அடிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக மத்த எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை நோக்கி வந்திருக்கும். காங்கிரஸே 100ஐ கடக்காத ஒரு காரணத்தினால தான், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிலேஷன்லயே நிக்கிறாங்க. இருக்கலாமா? இல்ல இருப்போம். இப்போதைக்கு எதிர்க்கட்சியில நிப்போம். எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அழுத்தத்த குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அழுத்தத்த குடுப்போம். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்ப ஆன்லைன்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயத்தலாம் பார்க்கும்போது, ஒரு 1 வருஷம் வரைக்கும் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த கூட்டணி பிளவு அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்காம, நார்மலா வருகின்ற போராட்டங்கள், அப்ப நீட் எதிர்ப்பு இப்ப நடக்குதுல்ல, நீட் எதிர்ப்பு நடந்துட்டு இருக்குது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதாவது பேசிக்கா எத வச்சு அரசியல் செய்றாங்களோ, அந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நடக்குமே தவிர, அத தவிர்த்து பெருசா எதுவும் இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அரசியல நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் நடந்துகிட்டே தான் இருக்கும். அத நம்ம வந்து மறுக்கவும் முடியாது. அத வந்து நம்ப எப்படி சொல்றது? விட்டு பார்க்கவும் முடியாது. இன்னொரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, நேரு அவர்கள் கூட வந்து மோடி அவர்கள கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே, நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதத்துடைய முதல் பிரதமர். ஸோ அவரு கூட போய் எப்படி கம்பேர் பண்ணலாம்? அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேரு அவர்கள் வந்து 3 வாட்டி பிரதமரா இருந்திருக்காரு. அதற்கு பிறகு வந்து மோடி அவர்கள் தான் 3 வாட்டி தொடர்ந்து பிரதமரா இருக்கிறார். நேரு அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது. அப்ப காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து இமாலய பலம் வாய்ந்த கட்சியாக அப்ப இருந்துச்சு. ஸோ, அப்ப இருந்த சூழ்நிலைய விட, இப்ப நீங்க வந்து மோடி அவர்களுக்கு இருக்க எதிர்ப்ப பத்தி வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எதிர்க்கட்சிகள் பேசுறத பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எத்தன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அத எல்லாத்தையும் மீறி மக்கள் ஏன் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்டயே விட்டுர்றேன். மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் உங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்வை வேறுபடும். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் அப்படிங்கிறது நல்லதுக்கும் நல்லதுக்கும் நடக்கிற போட்டி அல்ல. நல்லதுக்கும் தீமைக்கும் நடக்கிற போட்டி அல்ல. அரசியல் அப்படிங்கிறது வந்து பெரிய தீமைக்கும், சின்ன தீமைக்கும் இடைப்பட்ட போட்டி. 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது, எந்த தீமை வந்து சின்னதா இருக்கோ, அந்த தீமைய தான் செலக்ட் பண்ணுவாய்ங்க. ஏன்னா, ஒட்டுமொத்தமா எல்லா நேரத்திலயுமே ஒரு கட்சி நல்லதையே செஞ்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அந்த சூழ்நிலைக்குள்ள அரசியல் வராது. அரசியல பத்தி வந்து சினிமால படம் எடுக்கும்போது அரசியல் ஒரு சாக்கடைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எல்லாமே கலந்திருக்கனால தான் சாக்கடை. நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கனால தான் வந்து அது அரசியலே வந்து ஒரு நல்ல நிலையான ஒரு இடத்துக்குள்ள இல்லாம இருக்குது அப்படிங்கிறனால தான் அரசியலே சாக்கடைன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ,
அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஓரளவுக்கு நல்லது நடக்குது. நம்மளுடைய பர்சனல் விஷயங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாத விஷயத்த தான் அரசியல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் செலக்ட் பண்றாங்க. அதனால தான் அங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ஷன்ல கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 2 ஸ்டேட் தான். முக்கியமா உத்தரப்பிரதேசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பின்னடைவு. அதுக்கப்புறமேட்டு ஆ ம மகாராஷ்டிரான்னு நெனைக்கிறேன். ஏதோ 2 ஸ்டேட்ல மட்டும் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 60 சீட்ட இழந்திருக்கு. அந்த 60 சீட்டு தான் போன வாட்டி ஜெயிச்ச அந்த 303 சீட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இழப்பு ஏற்பட்டுருக்குது. ஸோ இது மட்டும் தான் வந்து பிஜேபியோட மிகப்பெரிய பின்னடைவா அந்த 2 ஸ்டேட் மட்டும் தான். இத்தன ஸ்டேட்டுக்கு வந்து மீதி 2 ஒடிசா நெனைக்கிறேன். ஒடிசாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசல நல்லா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலைக்குள்ள தான் அங்க இருந்திருக்குது. ஸோ அந்த 2 ஸ்டேட்டுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத சால்வ் பண்ணாலே, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகணும். ஏன்னா 99 சீட்டுக்கும் 240 சீட்டுக்கும் கிட்டத்தட்ட 140 சீட்டு வித்தியாசம். அப்போ பிஜேபியை விட இன்னும் 140 சீட்டு ஜெயிக்கணும். இப்ப இவ்ளோ பெரிய அளவிற்கு வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு இருந்து கூட 99 பேர் தான் 99 சீட்டு மட்டும் தான் காங்கிரஸ்க்கு மட்டும் தனிப்பட்ட முறையில கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப காங்கிரஸ் வந்து 140 சீட்டு ஜெயிக்கணும்னா, அப்ப இன்னும் எவ்வளோ பெரிய உழைப்ப போடணும், இன்னும் எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கணும். அதையும் நடக்கணும். நம்ம வந்து ஒரு கம்பேரிசன்ல சொல்லும்போது நேத்து பிரதமரா வந்து மோடி அவர்கள் பதவி ஏத்திருக்காரு அப்படிங்கிறனால, அத பத்தி விஷயங்கள் நம்ம பேசும்போது, இது எதுக்கு வந்து நீ வந்து பிஜேபி சம்மந்தப்பட்ட கன்டென்ட் பேசுற அப்படின்னு. பிரதமரா யாரு பதவி ஏத்திருக்காங்களோ அவங்கள பத்தி பேசலாம். பிரதமரா பதவி ஏற்கும்போது நம்ம எதிர்க்கட்சியில வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறத பத்தி யாரும் பேசுறது இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு மு.க. ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிஎம்மா வந்து பதவி ஏத்தாரு. அப்ப அன்னைக்கு பதவி ஏற்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு யாராவது ஒருத்தவங்க வந்து நியூஸ்ல போட்டாங்களா? யாரும் போடவே இல்லையே. அதான் உண்மை. யாரு வந்து ஆட்சியில போய் உட்காராங்களோ, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வெளிச்சம் வந்து மீடியால குடுப்பாங்க. மத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக வேலை செய்றாங்க. இல்ல ரொம்ப வந்து எப்படி எதிர்ப்ப கரெக்ட்டா பண்றாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூ வந்து எடுத்து பேசுறாங்க அப்படின்னா மட்டும், அந்த நேரத்தில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் குடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காவே ஆட்சியில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து மீடியாக்கள் வேலை செய்யுது. மீடியாக்களே வேலை செய்யும்போது நம்மலாம் குட்டி, குட்டி மீடியா. நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். ஸோ, நம்ம ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்றோம். யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்குற இடம் கிடையாது. பத்திரிக்கை துறையே ஒரு பெரிய சொல்யூஷன் குடுக்குற இடம் கிடையாது. அது ஒரு டிஸ்கஸ் பண்ணுகின்ற ஒரு இடம். ஸோ, இதில ஒரு டிஸ்கஷன கிரியேட் பண்றோம். அவ்வளோதான். என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த இப்ப மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி மூலமா கிடைச்சிருக்கிற இந்த ஆட்சிய வச்சு ஓரளவுக்கு மக்களுக்கு சில புரிதல்கள கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தா ஓரளவுக்கு வந்து பெட்ரோல் விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள வரவிடாம ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் தடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். அதையும் மீறி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு பல விஷயங்கள இவங்க முடிவு எடுக்கிறது இல்ல. பல முடிவுகள. ஏன் வந்து பெட்ரோலுக்கு மட்டும் அப்படி முடிவு எடுக்குறாங்க? இப்படி நெறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. நீட் எக்ஸாம் தேவையில்ல, தேவையில்லங்கிற விஷயம் வந்து அடுத்த பக்கம். நீட் எக்ஸாம் மூலமா தான் வந்து கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அது எப்படி ஒரே ஒரு நீட் எக்ஸாமுக்குள்ள எப்படி 267 பேர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனாய்ங்க? எப்படி ஒரே சென்டர்ல 8 பேர் சென்டம் வாங்குனாங்க? இப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரியா வந்து அவங்க பதில் சொல்லி சரியான முறையில வந்து ரன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா இவங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி செய்ய போறாங்க? அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க? போன 2 எலக்ஷன்ல வந்து ஜெயிச்சது பிறகு வந்து இருந்த மாதிரி ரொம்ப சர்வாதிகார போக்குல வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாது. நாங்க எது நெனச்சாலும் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மனநிலையில எடுக்க முடியாது. ஏன்னா, கூட்டணி கட்சிகளுக்குள்ள கூட சில அதிருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ, அத மீறி இவங்க எப்படி ஆட்சி செய்ய போறாங்க? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மொத்தத்தில அ அரசியல்வாதிகள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, மீடியாவுக்கு கொண்டாட்டம் தான். இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் 2 பட்டு தான் மீடியாக்களுக்கு தான் கொண்டாட்டம். ஏன்னா மீடியாக்களுக்கு அவங்க என்ன சண்டை போட்டுட்டாலும் அத செய்தியா மாத்தி, அது மூலமா அவங்களுக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிறனால அதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்பளுக்கும் அதான் வேலை. ஸோ எது நடந்தாலும் சரி, மக்களுக்கு மேக்ஸிமம் அதில ஓரளவுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். அடிப்படை பொருட்களுக்கு உண்டான விலைவாசி கம்மியாகணும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கார்ப்பரேட்டுகள் மட்டும் வாழணும்னா, இந்தியால இருக்கிற இந்திய கார்ப்பரேட்டுகள் வாழலாம். எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாட்டு கார்ப்பரேட்டுக்காரங்கலாம் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இந்திய கார்ப்பரேட் கம்பெனிகள் வாழ்றதுல வந்து தப்பு கிடையாது. ஆனால் விவசாயிகளுக்குண்டான அந்த அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். வெறும் வந்து தள்ளுபடி மட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் விவசாயிகளோட வாழ்க்கையில ஏற்படணும். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இப்ப சோசியல் மீடியாக்குள்ள வந்து லாக் ஆகி கிடக்கிற இளைஞர்கள் மத்தியில, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் விழிப்புணர்வு நெறைய வரணும். அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் இவங்களுடைய விஷயம்ல இருந்தா நல்லாயிருக்கும். ஆனா, அதெல்லாம் வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது,
இவங்களோட இவங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஓட்டு போட்டுருக்கோம். இவங்க தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையில ஓட்டு போடுற மனநிலைக்கு இவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது மோடி அவர்கள பத்தி பேசுற தாட் ப்ராசஸ்ல நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் நான் பேசிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!